guys, welcome to Saara'sstyle. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் அளவு பச்சை அரிசி, அது கூடவே 1/2 கிளாஸ் அளவு உளுந்து, 1 கைப்பிடி அளவு வெந்தயம் உள்ள சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம். நல்லா கழுவிக்கலாம். மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை கழுவிக்கலாம். கழுவியாச்சு. நல்லா கழுவி ஊற்றிட்டு திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறவரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இட்லி பதம் அளவுக்கு இருக்கணும். எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மாவு ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவு சர்க்கரையை பிடிச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடாப்பு கலந்து தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. வாசனைக்காக ஏலக்காய் தூளும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்தாச்சோம். இப்போ பனியாரக்கல்லை வச்சு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இப்போ மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு குழிக்கும் ஊற்றிக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கட்டும், இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும். எல்லா இடத்துலையும் ஊற்றியாச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ அதே மாவை வச்சு இன்னொரு ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தோசைகளை வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுத்துக்கணும். தின்னாக இருக்கக்கூடாது. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றி அது மேலே பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை அப்படியே தூவிக்கலாம். எல்லா இடம் படுற மாதிரி தூவியாச்சு. இப்போ ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசையை எடுத்து அது மேலே மூடி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றி வட்டை வடிவமாக ஊற்றிக்கலாம். மேலே இப்போ வெல்லத்தை தூவிக்கலாம். தூவியாச்சு. எல்லா இடம் படுற மாதிரி. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தோசையை அது மேலே போட்டு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்ததும் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதுவும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் சூப்பர், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தோசையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மெத்தடு தான். போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான திருப்பி போட்டுக்கலாம். எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.